أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا رب يا رحمن உன்னுடைய வேதத்தையும் உள்ளத்திற்கு வசந்தமாக பார்வையின் ஒளியாக யா அல்லாஹ் எங்களுக்கு கவலையை அகற்றக்கூடியதாக ஆக்கி எங்கள் அனைவருக்கும் கிருபை ரஹ்மத் செய்வாயாக. யா ரப்பே யா ரஹ்மானே எங்களிடம் இந்த அமலை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதில் வரக்கூடிய பிள்ளைகள் அவர்களை யா அல்லாஹ் நீ முழுமையாக மன்னித்து எங்களுக்கு அதுக்கு உரிய முழுமையான கூலியை தந்து யா அல்லாஹ் நாங்கள் படிக்கக்கூடிய உன்னுடைய ஒவ்வொரு வசனங்களையும் உள்வாங்கி விளங்கி புரிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடியவர்களாகவும் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாகவும் ஆக்குவே யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சூரத்து ஸாரியாத் 51வது அத்தியாயம். புழுதியை கிளப்பக்கூடியது. மக்காவில் இறக்கப்பட்டது. வசனங்கள் 60. இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு வர்றான். உலக அழிவு, அதனுடைய உண்மைத்தன்மை, சொர்க்கவாசிகளான இரையச்சமுடையோர்களுடைய பண்பு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விருந்தினர்களா வந்த வானவர்களை பத்தி, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தார வானவர்களை அழிக்க வந்தது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌன் 2 பேரை பத்தியும், ஆது மற்றும் சமூக கூட்டத்தாருடைய அழிவு, ஜின் மற்றும் மனித குலத்தோட படைக்கப்பட்டதோட நோக்கம், இப்படிப்பட்ட முதலான அழகான சின்ன சின்ன வாக்கியங்கள்ல இலக்கிய நயத்தோட இடம்பெறக்கூடிய வசனங்கள். இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் 60 வசனங்கள் இருக்கு. இதுல 42 வசனங்கள் நூன் என்ற எழுத்தோட முடியுது. 9 வசனங்கள் மீம் என்ற எழுத்துல முடியுது. இது ஏன் இதை இப்படி இந்த அளவுக்கு நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இலக்கிய ஆர்வலர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த இலக்கிய நயத்தோட ரைம்ஸா அப்படி அவங்க படிக்கும்போது இத பார்க்கும்போது அப்படியே அறுசுவை விருந்து மாதிரி இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் இந்த சூரா ஸாரியாத். வாங்க போய் பார்க்கலாம். இஷ்ரா, ஆரம்பிடா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. புழுதியை கிளப்பக்கூடிய காற்றுகளின் மீது, பிறகு நீர் நிரம்பிய மேகங்களை சுமக்கக்கூடிய, மெதுவான வேகத்தில் செல்லக்கூடிய, பெரும் பனியை மழையை பகிர்ந்தளிக்கக்கூடிய காற்றுகளின் மீது சத்தியமாக. எது பற்றி உங்களுக்கு அச்சுறுத்தப்படுகின்றதோ அது உண்மையானதே. மேலும் செயல்களுக்கு கூலி வழங்குவதென்பது அவசியம் நிகழக்கூடியதே. பல வகையான தோற்றங்களையுடைய வானத்தின் மீது சத்தியமாக. மறுமையை பற்றிய உங்களுடைய கூற்று ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருக்கின்றது. எவன் சத்தியத்திலிருந்து பிறழ்ந்திருக்கின்றானோ அவன் மட்டுமே அதனால் தடுமாற்றம் அடைவான். அழிந்து விட்டார்கள் கணிப்பு மற்றும் ஊகத்தின் அடிப்படையில் முடிவு எடுப்பவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கும் போதே சத்தியத்தோட ஆரம்பிக்கிறான். புழுதியை கிளப்பக்கூடிய காற்றுகள் மீது சத்தியமாக. வாவ். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீர் நிரம்பிய மேகங்களை சுமக்கக்கூடிய அந்த காற்றுகள் மீது சத்தியமாக, மெதுவான வேகத்தில் செல்லக்கூடிய அந்த காற்றுகள் மீது சத்தியமாக, பெரும் பனியை, அதாவது அந்த மழைய பகிர்ந்து அங்கங்க பிரிச்சு பிரிச்சு கொடுக்குது இல்லையா, அந்த காற்றுகள் மீது சத்தியமாக. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு விஞ்ஞான அறிவு, எப்படிப்பட்ட அறிவு பாருங்க. அந்த காற்று என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யுது போய் பாருங்க, சிந்திச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, தேடி பாருங்க, ஆய்வு செய்யுங்க, கண்டுபிடிங்க. அல்லாஹு தஆலா இத்தனை சத்தியமும் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம், எது பத்தி உங்களுக்கு அச்சுறுத்தப்படுகிறதோ அது உண்மை. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த மறுமை நாள்ங்கிறது வந்தே தீரும். நரகங்கிறது உண்மை, சொர்க்கங்கிறது உண்மை, உங்களுக்கு மரணிச்சா உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டது உண்மை. இதுல எல்லாம் நீங்க கருத்து வேறுபாடு கொண்டிருக்கீங்களா, அது உண்மை. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. மேலும் எல்லா செயல்களுக்கும் கூலி கொடுக்கறதுங்கிறது அது அவசியம் நிகழ்ந்தே, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உறுதியா அது நடந்தே தீரும். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, பல வகையான தோற்றங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ். வானத்தை ஆய்வு செஞ்சு பாருங்க. அந்த மறுமை நாள் பத்தி உங்களுடைய கூற்று ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டிருக்கிறா? யாரு சத்தியத்திலிருந்து பிறந்து வாழ்றானோ, சத்தியத்தை மறுக்கிறானோ,
அவன் மட்டும்தான் இதுல தடுமாற்றம் அடைவான். நம்பிக்கையாளர்களுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை. சமயம்னா பார்த்தானா கேட்டோம் யாரெல்லாம் கட்டுப்பட்டோம் யாரெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அழிந்து விட்டார்கள் யாரு? கணிப்பு மற்றும் ஊகத்தோட அடிப்படையில முடிவெடுக்கிறாங்கல்ல. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இல்ல இதுதான் வாழ்க்கை இப்படின்னு கணிப்புல முடிவெடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை, விஞ்ஞானபூர்வமான வார்த்தை. ஆய்வு செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அழகான வசனங்கள். அடுத்ததா அவர்கள் எத்தகையவர்கள் எனில் அறியாமையில் மூழ்கி அலட்சியத்தினால் மதியிழந்து இருப்பவர்கள். கூலி கொடுக்கப்படும் அந்நாள் எப்போது வரும் என வினவுகின்றனர். இவர்கள் நெருப்பில் வதைக்கப்படும் நாளில் அது வரும். அவர்களிடம் கூறப்படும், இப்போது சுவையுங்கள் உங்களுடைய வேதனையை. எதற்காக நீங்கள் அவசரப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அது இதுதான். இரையச்சம் கொண்டவர்கள் அந்நாளில் திண்ணமாக தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். அவர்களின் அதிபதி அவர்களுக்கு அளிப்பவற்றை மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அந்நாள் வருவதற்கு முன்னரே நல்லவர்களாக இருந்தார்கள். இரவு நேரங்களில் குறைவாக தூங்குபவராகவும் பின்னிரவு நேரங்களில் பாவ மன்னிப்பு கோருபவராகவும் இருந்தார்கள். மேலும் அவர்களின் செல்வங்களில் உரிமை இருந்து யாசிப்பவருக்கும் இல்லாதவருக்கும் உறுதியாக நம்புபவர்களுக்கும் பூமியில் பல சான்றுகள் உள்ளன. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கணிப்பின் அடிப்படையில ஊகத்தின் அடிப்படையில இருக்கிறவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அறியாமையில மூழ்கி அலட்சியத்துல மதியிழந்து இருக்கிறவங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையில பாருங்க. அப்போ இவங்க எல்லாம் படிச்சும் பதறுகள், விளங்கியும் விளங்காதவர்கள், கண் இருந்தும் குருடு, காது இருந்தும் செவிடு, உள்ளம் இருந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. இவங்க என்னதான் படிச்சு என்னதான் எங்கேயோ போய் உச்சாணி கொம்புல ஏறி உக்காந்து என்ன பிரயோஜனம்? பதவிதான் இருந்து பட்டம் தான் இருந்து உலகத்துல எல்லா செல்வங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அறியாமையில இருக்கக்கூடியவங்க, மதி இழந்தவங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்ல போனா என்ன மூளை குழம்புனவங்க பைத்தியம்னு சொல்ற அளவுக்கு இருக்குதா? அப்ப என்ன பிரயோஜனம்? சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், கூலி கொடுக்கப்படும் நாள் எப்ப வரும்டா கேக்குறீங்க? எந்த நாள்ல உங்களை நெருப்புல போட்டு அதாபு செய்யப்படுமோ, வேதனை செய்யப்படுமோ, வறுத்து வதக்கி எடுக்கப்படுமோ அந்த நாள்ல அது வரும். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல சொல்லப்படும், இப்ப டேஸ்ட் பண்ணுங்க, சுவைங்க உங்களுடைய வேதனைய. இதுக்கு தானே அவசரப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அது இதுதான். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்லக்கூடியதா இருக்கு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தர்ஜுமா படிக்கிறோம். அதனால இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் அறிவிப்புகள் எல்லாம் விட்டுட்டு டைரக்டா படிக்கிறதோட போயிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த வசனங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 14 வசனமும் அவ்வளவு சத்தியமிட்டு சொல்லக்கூடிய உண்மையா நடக்கக்கூடிய வசனம். இதை மறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கணும். அல்லாஹ் இந்த வேதனையில இருந்து எல்லா அகிலத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சுக்காம எச்சரிக்கையோட இருக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் இது சின்ன வயசுல சொல்லி கொடுங்க. பாருங்க, ரப்புல் இஸ்ஸத், ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஹாலிக் எப்படியெல்லாம் படைப்பாளன் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. விஞ்ஞானத்தை பத்தி சொல்லி, ஆய்வு பத்தி சொல்லி, அதை மீ சத்தியமிட்டு அல்லாஹால சொல்லி எப்படி சொல்றாங்கிற விஷயத்த அப்ப பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சின்ன வயசுல இருந்து இது கல்வில பதிஞ்சுட்டா அந்த பக்கம் நிராகரிப்பின் பக்கம், மறுப்பின் பக்கம் போக மாட்டாங்க. அதுக்கு அடுத்து 15வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இரையச்சம் கொண்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உறுதியா நிச்சயமா கண்டிப்பா தோட்டங்கள்ல நீர் ஊற்றுகள்ல இருப்பாங்க. பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், எப்படிப்பட்ட இரையச்சம் கொண்ட மக்களா எங்கள் அனைவரையும் உங்களுடைய வாரிசுகளையும் ஆக்கி யா அல்லாஹ். எவ்வளவு அழகா சொல்றாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய அதிபதி இருக்காங்கல்ல, அந்த இரையச்சம் கொண்ட மக்களுடைய அதிபதி அவங்களுக்கு அளிக்கக்கூடிய மகிழ்ச்சியை அதை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு, அவங்க அந்த நாள் வருவதற்கு முன்னாடியே நல்லவர்களா இருந்தாங்கல்ல, அதனால அந்த நாள்ல அந்த மகிழ்ச்சியை அனுபவிச்சுக்கிட்டு அந்த தோட்டங்கள்லயும் நீர் ஊற்றுகள்லயும் இருப்பாங்க. இவங்க இந்த உலகத்துல வாழ்க்கை வாழும்போது இரவு நேரங்கள்ல குறைவா தூங்குனாங்க. அப்ப இந்த கால ரமலான்ல அழகான முறையில அனுபவிக்கிறோம். நம்ம அப்படியே இந்த இந்த இன்பங்களை, இந்த அழகான சுகங்கள் நமக்கு வேணும்னு சொன்னா எல்லா காலத்தையும் ரமதானா வச்சிருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா? இந்த இடத்துல ஒரு நியத்து வச்சுக்கலாமா? ஏன்னு சொன்னா இந்த துன்யாவுடைய ஒரு விஷயத்தை அடையணும்டா.
ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. படிப்பு. அந்த படிப்புக்கு எப்படியெல்லாம் ஓடுறோம், எவ்வளவெல்லாம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவெல்லாம் செலவு பண்றோம், எப்படியெல்லாம் ஊர் விட்டு ஊர் போறோம், நாடு விட்டு நாடு போறோம். அதுக்காக லட்சக்கணக்குல அள்ளி குடுக்குறோம், அதுக்காக உழைக்கிறோம், எல்லாமே செய்றோம்ல. ஒரு வீடு கட்டணும், எப்படியெல்லாம் சேர்க்கிறோம். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது பெரிய லெவல்ல வரணும். அதுக்கான எவ்வளவு கடுமையான முயற்சியெல்லாம் செய்றோம். நீர் ஊற்றுக்கள், தோட்டங்கள், நினைச்சு பார்க்காத இன்பங்கள். ஆ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தட்டு தங்கத்துல, குடிக்கக்கூடிய கப்பு தங்கத்துல, தலை சீவக்கூடிய சீப்பு தங்கத்துல, ஏறி போற படிக்கட்டுகள்ல இருந்து அந்த கூரைகள், முத்துக்களால், மாணிக்கங்களால், மரகதங்களால் வீடுகள். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நீங்க விரும்புனதும் அத விட மேலதிகமாவும். நேத்து பார்த்தோம்ல, அப்படிப்பட்ட அந்த அழகிய இன்பங்களுக்கு நம்ம பின்னிரவு நேரங்கள்ல எந்திரிச்சு, குறைவா தூங்கி, அந்த இபாதத்துல ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்த பெறதுல என்ன கஷ்டம் வந்துற போது? உலகத்துக்காக இவ்வளவு ஓடி ஓடி உழைச்சவன், அதுவும் இது 50, 60 வருஷம் அதுலயும் நிலையா இருக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நஷ்டம் வந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க போகும் எப்படின்னு சொல்லி தெரியாது. அதுக்கு உதாரணங்கள்லாம் நெறைய நம்ம பார்த்திருக்கோம். சூரா கஹ்ஃப்ல பார்த்தோம். அது மாதிரி எத்தனையோ வசனங்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த சுவர்க்கத்துக்கு, இந்த நீர் ஊற்றுக்களுக்கு, இந்த தோட்டங்களுக்கு சொந்தக்காரர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இரவு நேரங்கள்ல கொஞ்சமா தூங்குவாங்க. பின்னிரவு நேரங்கள்ல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் அவங்களுடைய செல்வங்கள்ல உரிமை இருந்தும் யாசிக்கிறவருக்கும், கேட்கிறவங்க கேட்காதவங்களுக்கும் குடுப்பாங்க. உறுதியா நம்புறவங்களுக்கு பூமியில இதுல பல சான்று இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, நீ சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்ல முத்தகீன்களுடைய லிஸ்ட்ல நாங்க இருக்கக்கூடியவர்களா? யா அல்லாஹ், இவ்வளோ நாள் நாங்க நெறைய கேட்கதான் ரப்பே செய்றோம். ஆனா மறந்துர்றோம் யா அல்லாஹ். மறதியாளர்களா இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நேரத்துல இருந்து இந்த வசனத்த நாங்க படிப்பனையா எடுத்து, யா அல்லாஹ் இதுக்குரிய அழகான அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்களையும் எங்கள் வாரிசுகளையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்ததா. ஏன் உங்களிடத்திலும் கூட உங்களுக்கு புலப்படுவதில்லையா என்ன? வானத்தில் தான் இருக்கின்றன உங்கள் வாழ்வாதாரமும் உங்களுக்கு வாக்களிக்கப்படுகின்றவையும். வானம் மற்றும் பூமியுடைய அதிபதியின் மீது ஆணையாக திண்ணமாக இந்த விஷயம் சத்தியமானது. நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது எவ்வாறு உறுதியானதோ அவ்வாறே இதுவும் உறுதியானது. நபியே, இப்ராஹிமிடம் வந்த கண்ணியத்திற்குரிய விருந்தாளிகளின் செய்தி உமக்கு கிடைத்ததா? அவர்கள் அவரிடம் வந்தபோது உம்மீது சாந்தி நிலவட்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், உங்கள் மீதும் சாந்தி நிலவுக. அறிமுகம் இல்லாத ஆட்களாக இருக்கின்றீர்களே. பின்னர் அவர் சந்தடியில்லாமல் தம் வீட்டாரிடம் சென்றார். பொரிக்கப்பட்ட கொழுத்த காளைக்கன்றை கொண்டு வந்து அதனை விருந்தினர் முன்வைத்தார். பிறகு கூறினார், சாப்பிடாமல் இருக்கின்றீர்களே. பின்னர் அவர்களை குறித்து அவர் மனதிற்குள் அஞ்சினார். அவர்களோ அஞ்சாதீர் என்று கூறினார்கள். மேலும் அறிவுள்ள ஒரு மகன் பிறக்கப் போவதாக அவருக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். அதனை கேட்டு அவருடைய மனைவி கூச்சலிட்டவாறு முன்னே வந்தாள். தன் முகத்தில் அரைந்து கொண்டு கிளவி மலடி என்று கூறினாள். அவர்கள் கூறினார், ஆம், அவ்வாறுதான் நடைபெறும் என்று இறைவன் கூறியுள்ளான். அவன் நுண்ணறிவாளனாகவும் அனைத்தும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. ஏன் உங்கள கூட உங்களுக்கு புலப்படுறது இல்லையா? அதாவது நான் சான்றுகள உங்களுக்கு அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு வர்றேன். அந்த சான்று பூமியில, வானத்துல மட்டும் இல்ல. ஏன் உங்க கிட்ட கூட இல்லையா? உங்கள படைச்சிருக்கிறத பாருங்க. உங்கள்ட்ட எவ்வளவு பிரம்மாண்டமா, எவ்வளவு அற்புதமா உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் படைச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, வெளியில தெரியக்கூடியது உள் உறுப்புகள் ஒவ்வொன்னும் செய்யக்கூடிய வேலைகள பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமா, ஆச்சரியமா இருக்கு. அட சுப்ஹானல்லாஹ். இப்ப இப்ப எனக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயத்துல சொல்லி ஒரு பல் இருக்குல்ல, ஒவ்வொரு பல்லுடைய விலை எவ்வளவு தெரியுமா? அது செய்யக்கூடிய அதுலயும் நமக்கு ஆர்டிபிஷியலா வைக்கக்கூடியது அப்படி அல்லாஹ் தஆலா நேச்சுரலா குடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங், அந்த ஸ்ட்ரென்த், அந்த அந்த ஒரு அழகு அதுல கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, ஒரு கிட்னி ஃபெயிலியர பாருங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறந்ததுலருந்து அழகா படைச்சு, அழகா இயங்க வச்சிருக்கானே. சுப்ஹானல்லாஹ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு குழந்தைக்கு பொறக்கையிலேயே அந்த கிட்னில இருந்து பிறப்பு உறுப்புக்கு உரிய கனெக்ஷன் இல்ல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். அல்லாஹு அக்பர். இப்படி நெறைய அடுக்கிட்டே போலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
உங்களுக்குள்ள கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? எவ்வளவு அத்தாட்சிகள நான் வச்சிருக்கேன், சான்றுகள வச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நீ குடுத்த நிஅமத்துக்களுக்கு நாங்க எப்படி அல்லாஹ் நன்றி செலுத்துவோம்? எதை யா அல்லாஹ் நாங்க பொய்ன்னு சொல்லுவோம்? எதை யா அல்லாஹ் நாங்க இல்லன்னு மறுப்போம்? இல்ல ரப்பே, யா ரப்பே எங்கள் அனைவரையும் எங்களுடைய உள்ளங்களை நன்றி செலுத்தக்கூடிய உள்ளங்களாக, உன்னை போற்றி புகழும் நாவுகளாக ஆக்கி குடு யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வானத்துல தான் இருக்குது உங்களுடைய வாழ்வாதாரம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒவ்வொன்னும். சுப்ஹானல்லாஹ். வானம் மற்றும் பூமியோட அதிபதியின் மீது சத்தியமா அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த விஷயம் சத்தியமானது. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எவ்வாறு உறுதியானதோ பாருங்க. நம்ம அனைவரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து முன்னுக்க உட்கார்ந்து பேசுறது, இதை யாரு இல்லைன்னு சொல்லுவா? சொல்ல முடியாது இல்லையா? இது எப்படி உறுதியானதோ அதே மாதிரி இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உறுதியானது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணி, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பா நடக்குங்கிறத சொல்லி, நல்லோர்களுக்கு கிடைக்கக்கூடிய அழகான செய்தியை சொல்லி, மறுக்கக்கூடிய மக்களுக்கு வறுத்தெடுக்கக்கூடிய நரக வேதனை இருக்குங்கிறதையும் சொல்லி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல பல அத்தாட்சிகள் இருக்குங்கிறத சொல்லி முடிக்கிறான். 24 வசனம், 23 வசனம் வரைக்கும். 24வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஹல் அதாக ஹதீஸ் லைஃப் இப்ராஹிம் முக்ரமீன். நபியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி உங்களுக்கு வந்துச்சா? அவங்க கிட்ட கண்ணியத்துக்குரிய விருந்தாளிகள் வந்தாங்க. அத பார்த்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும்னு சொன்னாங்க. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அறிமுகம் இல்லாத புதிய ஆட்கள் நம்ம வீட்டுக்கு விருந்தினரா வந்திருக்கிறாங்க அப்படின்றதுமே சத்தமில்லாம போய் அந்த விருந்தினர்களை கவனிக்கக்கூடிய அழகான பணியை அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படி நல்லா கொளுத்த காளை கண்ட அப்படி பொரிச்சு கொண்டு வர்றாங்க. எப்படி இருக்கும்? பத்தலும் தொத்தலும் இல்லாம ஏதோ வந்துட்டாங்கன்னு ஒரு சாப்பாடை எதையோ ஒண்ணு தயார் பண்ணலாமா அப்படி அருமையான சூப்பர் சாப்பாடை கொண்டு வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். விருந்தினரை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? அது அவங்களுக்கு முன்னாடி வச்சதுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. என்னடா, நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்கிறாங்க, நமக்கு வாழ்த்து சொன்னாங்க, அழகா நமக்கு முகமது சொன்னாங்க, வெல்கம் பண்ணி உங்களுக்கு சாப்பாடை வச்சா சாப்பிட மாட்டாங்களே, ஏன் இப்படி இப்படின்னு கேட்கலதான் அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க வானவர்கள் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நாங்க உங்களுக்கு ஒரு சுப செய்தி, ஒரு நற்செய்தி சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மற்ற சூறாக்கள்ல மற்ற வசனங்கள்லையும் பார்த்தோம். ஆனா இந்த இடத்துலயும் அல்லாஹ் திரும்ப சொல்றான் பாத்தீங்களா? அத என்னது நற்செய்தியா, சுப செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மகன் பிறக்க போறாங்கிறத சொல்றாங்க. அவங்க மனைவி பாருங்க, சாரா ஓடியான்னு வந்து கேக்குறாங்க கொஞ்சம் சத்தமா. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான் கூச்சலிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கேக்குறாங்க. தன்னுடைய முகத்துல இப்படி அடிச்சுக்கிட்டு கேக்குறாங்க, என்னது நானே கிளறி மலடி கிளவியாயிட்டேன் எனக்கா? அப்படி உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. இப்ப ஒரு 80 வயசு 90 வயசு கிளவிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, இருக்கையில வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா என்ன சொல்லுவாங்க? நேச்சுரலா நார்மலா நடக்கிற விஷயம் தானே. அப்ப கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா அல்லாஹ் நாடிட்டானா அது அப்படித்தான் நடைபெறும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்னஹு ஹுவல் ஹக்கீமுல் அலீம். அவன் வந்து நுண்ணறிவாளன், அனைத்தும் அறிந்தவன். இதெல்லாம் உனக்கு லேசுமா? சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல சொன்னாங்க, நபியின் குடும்பத்தாரே, அல்லாஹ் மீது நம்பிக்கை இழக்காதீங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அழகான ஆறுதல் சொன்ன விஷயத்த பாக்குறோம். இதோட 26 ஜுஸு முடிஞ்சிருச்சு. நம்ம இதுல இருந்து 27வது ஜுஸு ஆரம்பிக்க போறோம். ஓகேடா, அடுத்து. இப்ராஹிம் கேட்டார், இறை தூதர்களே, நீங்கள் எந்த பணியை ஆற்ற அனுப்பப்பட்டுள்ளீர்கள்? அவர்கள் கூறினர், குற்றம் புரிந்த ஒரு சமுதாயத்தினரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். சுட்ட கற்களை அவர்கள் மீது பொழிவதற்காக. அவை வரம்பு மீறி செல்வோருக்காக இறைவனிடத்தில் அடையாளமிடப்பட்ட கற்களாகும். பின்னர் அந்த ஊரில் இருந்த இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நாம் வெளியேற்றினோம். மேலும் அங்கு ஒரே ஒரு வீட்டை தவிர முஸ்லிம் வீடுகள் வேறு எதையும் நாம் காணவில்லை. பின்னர் நாம் அங்கு ஒரு சான்றினை விட்டு வைத்தோம், துன்புறுத்தும் வேதனைக்கு அஞ்சுகின்ற மக்களுக்காக. மேலும் மூசாவின் வரலாற்றில் உங்களுக்கு சான்று உள்ளது. நாம் தெளிவான சான்றுடன் அவரை ஃபிரௌனிடம் அனுப்பிய போது அவன் தன் வலிமையின் காரணமாக செருக்குற்று புறக்கணித்தான். மேலும் இவர் ஒரு சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறினான்.
இறுதியில் நாம் அவனையும் அவனுடைய படைகளையும் பிடித்தோம். அவர்கள் அனைவரையும் கடலில் எறிந்து விட்டோம். மேலும் அவன் பழிப்புக்குரியவனாகி விட்டான். சுப்ஹானல்லாஹ். இந்த 10 வசனத்துல 2 கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிச்சிட்டானா, சுப செய்தி கேட்டு வந்தவங்க வானவர் தான் அப்படிங்கிறதும் நிம்மதி அடைஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, சரி நீங்க எந்த பணிக்காக வந்திருக்கீங்க? ஏதாச்சும் வேலை இல்லாம நீங்க வானவர்கள் இறங்க மாட்டீங்களே, என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கையில அவங்க சொல்றாங்க, லூத்துடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக. குற்றம் புரியக்கூடிய சமுதாயமா இருக்கிறாங்க. எத்தனை இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு இந்த விஷயம் உலகமயமாக்கப்பட்டு கவர்மெண்ட் அங்கீகாரத்தோட நடக்கக்கூடிய செயலா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். இது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய தண்டனைக்குரியது, இறைவனிடத்துல சாபத்துக்குரியது, இறைவன் வெறுக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறத இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுன்றெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்டா இன்னைக்கு ஸ்கூல்லயே டீச் பண்ணி கொடுக்கறதா சொல்லப்படுது. நான் அதெல்லாம் பத்தி சிலபஸ் எல்லாம் பார்க்கல. இருந்தாலும் நிறைய பரவலா சொல்லப்படுறதுனால சின்ன வயசுல இருந்து இது அல்லாஹ் தடுத்து மிகப்பெரிய பாவம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். அப்ப அதுக்குதான் அந்த மக்கள் வந்து பயங்கரமான ஒரு குற்றத்தை இறைவனுக்கு மாறுதலை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்களை அழிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதனோட அழிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் பாருங்க. அவங்களுக்கு மேல சுட்ட கற்கள் அடையாளமிடப்பட்டது. இந்த கல்லை இவங்களை போய்தான் பட்டு பட்டுன்னு அடிச்சு நொட்டு நொட்டு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி அடையாளமிடப்பட்ட கற்கள் அப்படி நீ இன்னைக்கு அணுகுண்டுகளை வச்சுக்கிட்டு ஏதோ செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன சின்ன பொடி கற்கள் அது கூட இவ்வளவு பெரிய வேதனை செய்யுமா? அந்த கல்லு போய் கரெக்டா பார்த்து அவனை பார்த்து அடிக்குமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யாரபே யாரபே அங்க இருந்த ஒரே ஒரு வீட்டை தவிரன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஒரு வீடுதான் முஸ்லீம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தாங்களாம். பாக்கி எல்லா அநியாயம் செய்யக்கூடிய கூட்டங்களா இருந்துச்சு. அவங்கள நம்ம அழிச்சு ஒழிச்சோம். அதுக்கு பின்னாடி இதுல உங்களுக்கு ஒரு பெரிய சான்றுகளை விட்டு வச்சிருக்கோம். நீங்க பாருங்க, அவங்க துன்பப்படுத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய மக்களா இருந்தாங்க. வேதனைக்கு தகுதியான மக்களா. அதுக்கு பின்னாடி நம்ம அதுல ஒரு சான்றை வச்சு உங்களுக்கு மிச்சம் வச்சிருக்கோம். பாருங்க அதெல்லாம் போய் அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய சமுதாயத்தையும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனுடைய சார்ந்தவங்களுக்கு வந்துச்சா விஷயங்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? தன்னுடைய வலிமையின் காரணமா நமக்கு வலிமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, பணபலம் இருக்கு, பதவி இருக்கு. நீங்க எல்லாம் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதன் காரணமா செருக்கு. அந்த செருக்கின் காரணமா புறக்கணிப்பு. வந்த இறை தூதர்களை சூனியக்காரர் பைத்தியம். கடைசியில இறுதியில அவங்களை எல்லாம் புடிச்சு அவங்கள அனைவரையும் கடல்ல விட்டு எரிஞ்சோங்கிறான். நம்ம என்ன செய்வோம்? தூக்கி வீசி எறியறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். தூக்கி போடுறது அந்த பக்கம் வைக்கிறது வேற, தூக்கி வீசி அடிக்கிறது வேற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மாதிரி அவங்க எல்லாம் பழிப்புக்குரியவர்களா, கேவலப்பட்டவர்களா, இழிந்தவர்களா அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா மேலும் ஆத் சமூகத்தினரில் உங்களுக்கு சான்று உள்ளது. அவர்கள் மீது நாம் நாசத்தை ஏற்படுத்தும் காற்றை அனுப்பினோம். அது எந்த ஒரு பொருளின் மீது பட்ட போதிலும் அதனை சிதைத்து அழித்து விட்டது. மேலும் சமூத் கூட்டத்தாரில் உங்களுக்கு சான்று உள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்ட போது இந்த எச்சரிக்கைக்கு பிறகு அவர்கள் தங்கள் அதிபதியின் கட்டளையை ஆணவத்துடன் மீறினார்கள். இறுதியில் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று உடைந்து விழும் வேதனை ஒன்று அவர்களை பிடித்துக் கொண்டது. பின்னர் அவர்களால் எழுந்து நிற்கவும் முடியவில்லை, தம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை. மேலும் இவர்கள் அனைவருக்கும் முன்பு நூஹின் சமூகத்தினரை நாம் அழித்தோம். ஏனெனில் அவர்கள் தீய மக்களாய் இருந்தனர். வானத்தை நாம் நம் வலிமையினால் படைத்துள்ளோம். மேலும் நாம் அதற்கான ஆற்றல் உடையவராக இருக்கின்றோம். பூமியை நாம் விரித்திருக்கின்றோம். நாம் மிகச் சிறந்த முறையில் செம்மைப்படுத்துபவர்களாய் இருக்கின்றோம். மேலும் நாம் ஒவ்வொன்றையும் இணைகளாய் படைத்திருக்கின்றோம். நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடும். எனவே ஓடி வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம். நான் அவனுடைய சார்பாக உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் ஆவேன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சமுதாயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி சொல்லி காட்டுறான் இல்லையா? பாருங்க, அவங்களை எல்லாம் நம்ம எப்படியெல்லாம் அழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆது சமுதாயம் நம்ம பார்த்தோம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. அவங்கள அல்லாஹ் தஆலா ஒரு காற்று அதை வச்சுதான் அழிக்கிறான் இல்லையா? அதுக்கடுத்து என்ன சொல்றான்? சமூக கூட்டம் அவங்க
குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுகம் அளிச்சாங்க. ஆனா அது மேல அல்லாஹுடைய கட்டளைகள் ஆணவத்தோட மீறக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு வேற எதெல்லாம் வரல. அப்படி ஒரு துண்டு இடிஞ்சு விழுந்துச்சு. அதுதான் முடிஞ்சு. அப்ப இது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் உங்களையும் அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. அடாவடித்தனம் பண்ணாதீங்க. திமிருத்தனம் பண்ணாதீங்க. நிராகரிப்பின் உச்சிக்கு போகாதீங்க. அல்லாஹ் சொல்றான். அப்ப அங்க இருந்த மக்கள் யாருக்கும் யாரையும் காப்பாத்திக்கிற முடியல. இதே மாதிரிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தையும் அழிச்சோம். அந்த மக்கள்லையும் தீமைகள் பரவி போய் கிடந்ததுனால இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு விஞ்ஞான உண்மைகள் இதையெல்லாம் ஆய்வு செய்யுங்க, கண்டுபிடிங்க. அல்லாஹ் சொல்றான், வானத்தை நம்முடைய வலிமையினால் படைச்சிருக்கிறோம். அதுக்கு ஆற்றல் பெற்ற ஆற்றல் பெற்றவர்களா நாம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றோம். அதே மாதிரி பூமியை நம்ம விரிச்சிருக்கிறோம். அதை செம்மைப்படுத்தியே இருக்கிறோம். மேலும் இது ஒவ்வொன்றையும் நம்ம படைச்சு ஜோடி ஜோடியா படைச்சிருப்போம். இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜோடிகளா? எதுல எல்லாம் சொல்றோம், ஆண் பெண்ணு தானே நம்ம ஜோடியா பார்த்திருப்போம். வேற எதுல எல்லாம் ஜோடி இருக்கு? ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய இன்னும் நீங்க பார்க்காது இருக்குங்கிறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நீங்கள் இதுல இருந்து படிப்பினை பெறலாம். நீங்க ஆய்வு செய்யுங்க, உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே ஓடி வாருங்கள், ஃபஃபிர்ரூ இலல்லாஹ், ஓடி வாங்க. ஏங்க அல்லாஹ்வின் பக்கம். நான் உங்களை அவன் சார்பா தெளிவா எச்சரிக்கை செஞ்சு அழைக்கக்கூடியவனா இருக்கேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அழைப்பு கொடுக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டான். பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா, அல்லாஹுடன் வேறு எந்த கடவுளையும் ஏற்படுத்தாதீர்கள். நிச்சயமாக நான் அவனுடைய சார்பில் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் ஆவேன். இப்படித்தான் நடந்து கொண்டு வருகின்றது. இவர்களுக்கு முன்பிருந்த சமூகத்தாரிடம் எந்த ஒரு இறைத்தூதர் வந்தாலும் அவரை அம்மக்கள் இவர் ஒரு சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று தான் கூறினார்கள். இவர்கள் அனைவரும் இது தொடர்பாக நமக்குள் ஏதேனும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்களா என்ன? அவ்வாறில்லை. மாறாக இவர்கள் வரம்பு மீறி செல்கின்ற மக்கள் ஆவர். ஆகவே நபியே, இவர்களை விட்டு முகம் திருப்பிக் கொள்ளும். நீர் பழிப்புக்குரியவர் அல்லர். ஆயினும் அறிவுரை கூறிக்கொண்டிருப்பீராக. ஏனெனில் அறிவுரை இறை நம்பிக்கை கொள்வோருக்கு பயனளிக்க கூடியதாகும். நான் ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு அடிபடைய வேண்டும் என்பதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. நான் அவர்களிடமிருந்து எந்த வாழ்வாதாரத்தையும் நாடவில்லை. அவர்கள் எனக்கு உணவளித்திட வேண்டும் என்று நான் நாடவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் உணவளிப்பவனாகவும் பெரும் ஆற்றலுடையவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்கின்றான். இவர்களுக்கு முன்னிருந்த கொடுமைக்காரர்களுக்கு அளிக்கப்பட்ட வேதனையின் பங்கு போலவே இந்த கொடுமைக்காரர்களுக்கும் அவர்களுடைய வேதனை தயாராக இருக்கின்றது. அதற்காக இவர்கள் என்னிடம் அவசரப்பட வேண்டாம். நிராகரிப்பாளர்களுக்கு இறுதியில் எந்த நாளை குறித்து அவர்களுக்கு அச்சுறுத்தப்பட்டு வருகின்றதோ அந்த நாளில் மாபெரும் அழிவு இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நிராகரிப்பாளரின் அழிவோட ஆரம்பிச்ச சூரா நிராகரிப்பாளன் அழிவோட முடியுது இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழிவிலிருந்து இறை நம்பிக்கையாளர்களை, உன்னை அஞ்சக்கூடிய மக்களை நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றா, அல்லாஹோட வேற எந்த கடவுளையும் நீங்க ஏற்படுத்தாதீங்க. ஓடி வாங்க அல்லாஹ்வின் பக்கம். அவன் தெளிவான சான்றுகளை உங்களுக்கு சொல்றான். இறை தூதரை அனுப்பி பாருங்க, உங்களுக்கு அழகா சொல்லி காட்டுறாங்க. அந்த அழைப்பின் பக்கம் வாங்க. அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு கடவுளையும் இணைகளையும் நீங்க ஏற்படுத்தாதீங்க. நிச்சயமா நான் அவனுடைய சார்புல உங்களுக்கு அழகா எடுத்து சொல்லி எச்சரிக்கை செய்யக்கூடியவனா இருக்கேன்னு எனக்கு சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கு முன்னிருந்த எத்தனையோ சமுதாயங்கள் இறை தூதர் வந்தப்ப சூனியோண்டாங்க, பைத்தியோண்டாங்க, பொய்யின்றாங்க, நிராகரிச்சாங்க, மறுத்தாங்க, கல்லால அடிச்சாங்க, சொல்லால அடிச்சாங்க, கொலையும் பண்ணாங்க. இவங்க அனைவரும் தொடர்பான தமக்குள்ள ஏதாச்சும் ஒப்பந்தம் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டாங்களா என்ன? இதுல ஏதாச்சும் மாறா இவங்களுக்கு வரம்பு மீறி செல்கின்ற மக்களா இப்படி இருக்கிறாங்களே, அல்லாவோட ஏதாச்சும் ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டாங்களா? கிடையாது. ஆகவே நபியே, இவங்க இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய விஷயத்துல திரும்பிக்கோங்க. நீங்க பழிப்புக்குரியவர் இல்ல, நீங்க உயர்ந்தவர், உன்னதமானவர், ரஹ்மத்துல்லில் ஆலமீன். இந்த அகிலத்து உலகத்துக்கு மக்களுக்கெல்லாம் உங்களை ஒரு அற்புடையா நம்ம அனுப்பியிருக்கோம். இப்படி எல்லாம் பேசுறதை விட்டு நீங்க வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பரவாயில்ல, பொறுமையா இருந்து உங்க பணியை செய்யுங்க. அந்த மக்களை பார்க்காதீங்க. அவங்க எல்லாம் பழிப்புக்குரிய மக்களா அவங்கதான் இருக்கிறாங்க, நீங்க இல்ல.
அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லாம சொல்றான். இருந்தாலும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருங்க, அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா இந்த அட்வைஸ் பண்றது, அறிவுரை சொல்றது, அழகா எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றது இறை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு பயன் தரக்கூடியதா இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இந்த அட்வைஸ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் மார்க் அறிஞர்கள் ஒவ்வொரு ஜும்மாக்கள்லயும் சொல்றாங்க, அந்தந்த மாசங்கள்ல வரக்கூடிய சிறப்புகளுக்காக பயான்கள் மேடைகள் அமைச்சு மக்களே இங்க வாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படிப்பட்ட செய்தி எல்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமான்னு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு காலங்கள்லயும். ஏன்னா இந்த அறிவுரை நமக்கு பயனளிக்க கூடியதா இருக்கும். நம்மளும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அன்றாடு அல்லாஹுடைய கட்டளைகளை எதை செய்யணும்னு இருக்கான், செய்யக்கூடாதுன்னு இருக்கான், எப்படி நம்ம வாழ்றோம், எப்படி வாழணும், இத அப்பப்போ அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு அழகான ஒரு உதாரணமான வசனங்கள் ஏராளம் இருக்கு. அதுல ஒண்ணு இது சூரா லுக்மான்ல பாத்தீங்களா, அந்த தந்தை என்ன செய்வாராம், ஒரு பை நிறைய கடுகு மணி அள்ளி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா ஒவ்வொரு அட்வைஸ்க்கும் ஒண்ணு தூக்கி வைப்பாராம். அந்த மணி எல்லாம் காலி ஆயிருமா, இன்னும் அட்வைஸ் இருக்குமா. அதனால பிள்ளைங்களை சின்னதுல இருந்து பழக்கம் இது பண்ண மாட்டாங்க. புதுசா வந்து கூப்பிட்டு சொல்லலாம், ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்றதெல்லாம் வரும். சின்னதுல இருந்து நம்ம அந்த அப்படியே பேசி நம்ம பிள்ளைங்களோட க்ளோஸா இருந்து பழகி இருந்தா அவங்க அதை பத்தி பெருசா எடுக்க மாட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு இதமா இருக்கும், அமைதியா இருக்கும், ஆறுதல் அளிக்கக்கூடியதா இருக்கும். அவங்கள நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க அழகான பிள்ளைங்களா, நல்ல பிள்ளைங்களா, அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய பிள்ளைங்களா வருவாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏண்டா இந்த மாதிரியான அறிவுரை சொல்லக்கூடியது மூமின்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு பயனளிக்கும், சந்தேகம் இல்லை எப்படின்னு சொல்லிட்டு வளமையா எல்லா அறிஞர்களும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொல்லக்கூடிய வசனம். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் எதுக்கு படைச்சான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குறதுக்காக தான் படைச்சேன். மாறு செய்யறதுக்கு, அநியாயம் செய்யறதுக்கு, குழப்பம் செய்யறதுக்கு, வரம்பு மீறி போறதுக்கு, அத்துமீறி போறதுக்கு படைக்கல. என்ன வணங்குறதுக்கு தான் படைச்சேன். ஆனா ஒரு சில மக்கள் என்னைய வணங்குறத விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் செய்யறாங்க இல்லையா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அவனை நம்ம வணங்குறதுக்காகத்தான் நம்மளுக்கு எல்லா வாழ்வியல் வசதிகளையும் அல்லாஹாலா இந்த பூமியில அழகான முறையில செஞ்சு கொடுத்திருக்கான். அப்போ அதை மறந்து வாழக்கூடாது இல்லையா. யா அல்லாஹ் யா ரப்பே, உன்னுடைய படைப்பின் நோக்கத்தை விளங்கி வாழக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ல, நான் உங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் கேட்கல, சாப்பாடு கேட்கல, எந்த ஒண்ணுமே கேட்கல. அங்க போய் சமைச்சு கொட்டுறீங்க, ஆக்கி கொட்டுறீங்க, வடிச்சு கொட்டுறீங்க, அள்ளி ஊத்துறீங்க, யார என்னென்னமோலாம் செய்யறீங்க. இதெல்லாம் நான் உங்கள்ட்ட கேட்கவே இல்லை. நான் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன், உணவளிக்கிறேன், எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ளவன், வலிமுன் உள்ளவனா நான் இருக்கிறேன். நீங்க அதை விட்டுட்டு என்ன செய்யணும்னு சொல்லணும் அதை மட்டும் செய்யுங்க, நிராகரிக்க போகாதீங்க. இவங்களுக்கு முன்னிருந்த கொடுமைக்காரர்களுக்கு அளிக்கப்பட்ட வேதனையின் பங்கு போல இந்த கொடுமைக்காரர்களுக்கும் அவர்களுடைய வேதனை தயாராயிருக்கு. யாருக்கு, நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு, இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு, பொய்ன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு, புறக்கணிக்கக்கூடிய மக்களுக்கு. அல்லாஹ் அதுல இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹ். அதற்காக இவங்க என்கிட்ட அவசரப்பட வேண்டாம். நிச்சயமா உங்களுக்கு விதிச்ச நாள் வரத்தான் போகுது. நிராகரிப்பாளர்களுக்கு இறுதியில அந்த நாளை குறிச்சு அவங்களுக்கு அச்சுறுத்தப்பட்டு எது வந்ததோ அந்த நாள்ல பெரும் அழிவு இருக்கு. யா அல்லாஹ், இந்த பெரும் அழிவிலிருந்து எங்களை, எங்கள் சந்ததிகள், எங்கள் உற்றார் உறவினர்கள், ஒரு மக்கள், யா அல்லாஹ் எங்கள் முன்னோர் பின்னோர்கள் அனைவரையும் பாதுகாத்தர். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த உபதேசம், அழகான இந்த அட்வைஸ், யா அல்லாஹ் உன்னுடைய அழகான இந்த தூதுத்துவ ஏற்பாடு, யா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நாங்கள் புரிந்து விளங்கி, யா அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரை நம்பி, யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை படித்து விளங்கி, யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு உன்னுடைய அன்பையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய எங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சுவன வாழ்க்கையும் யா அல்லாஹ் அடையக்கூடிய மக்களாக எங்களையும் எங்கள் வாரிசுகளையும், யா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவினர்கள், ஒரு மக்கள், யா அல்லாஹ் உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிற மக்களுக்கு இந்த உறுதியான, இந்த அழகான, இந்த உண்மையான இந்த செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.